வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கைது பண்ணிடாதீங்க கதறிய ஏவா வேலு ஏர்போர்ட்டிலே அடுக்கடுக்கான ஆதாரத்தை வெளியிட்டாரு. ஏர்போர்ட்டிலே எதற்காக ஆதாரத்தை வெளியிட வேண்டும் என்று கேட்பீங்க. ஏவா வேலு அவர்களுக்கு லஞ்ச ஒழிப்பு துறையானது சம்மன் அனுப்பியிருந்தது. நீங்க ஜூலை மாதம் 3ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க. ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துக்காக சிங்கப்பூர் போய்விட்டாரு. ஸோ ஆஜராகவில்லை. அவரு சென்னை திரும்பினார் என்றால் கைது செய்ய வேண்டும் என்று சென்னை காவல்துறையானது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருந்தது. லுக் அவுட் நோட்டீஸ்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். எந்த ஏர்போர்ட்ல நம்முடைய ஏவா வேலு அவர்கள் காணப்பட்டாலும் உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும். ஆனா நம்ம ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை நாடினார். ஏங்க, மருத்துவத்துக்காக நான் சிங்கப்பூர் போயிருக்கிறேங்க, எதுக்குங்க லுக் அவுட் நோட்டீஸ் போடணும்? நான் அப்போ சென்னை திரும்பவே கூடாதா? லுக் அவுட் நோட்டீஸை திரும்ப பெறுங்க, காவல்துறை சம்மன் அனுப்பினா நான் ஆஜராகிறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனடியாக நீதிமன்றமானது அந்த லுக் அவுட் நோட்டீஸை வாபஸ் பெற்றது. அதனால மருத்துவம் எல்லாம் முடிஞ்சு நம்முடைய ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு சென்னை திரும்பினாரு. திருமண கையோடு நான் ஏன் சிங்கப்பூர் போனேன் என்பதற்கான ஆதாரத்தை அடுக்கடுக்கா வெளியிட்டிருக்கின்றாரு. ஸோ இந்த அடுக்கடுக்கான ஆதாரங்கள் ஏவா வேலு அவர்களை காப்பாற்றுமா இல்ல கைதுல கொண்டு போய் விடுமா? விரிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் அமைப்பினால பொள்ளாச்சியில் ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டுக்கு இப்போதுதான் கூட்டங்கள் ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாநாட்டில் என்ன பேசாரு என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு விரிவாக நாளைக்கு சொல்றேன். ஏன்னா அண்ணாமலையுடைய பேச்சு பல அரசியல் விமர்சகர்கள் பார்த்துட்டு கருத்து தெரிவிப்பார்கள். வி த லீடர்ஸ் அமைப்பானது தமிழக அரசியல் களத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்ல சாதாரண சமூக நல அமைப்பாகவே கரைந்து போய் விடுமா அப்படின்றதெல்லாம் அரசியல் பார்வையாளர்கள் பேசுவாங்க. அதையும் கேட்போம், அண்ணாமலை பேசுறதையும் கேட்போம். ஏன்னா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகவே புதுசாக ஒரு அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பை அப்படியே கட்சியா மாற்றுகின்றார். அது மட்டும் இல்ல, வி த லீடர்ஸ் மாநாட்டுக்கு நிறைய இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், என்னாலும் பார்க்க முடிகிறது. அந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் விஜய பரிபூர்ணமாக நம்பி இருப்பார்கள் போல இருக்குது. ஆனா அந்த நம்பிக்கையானது ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. ஊழல்வாதிகளும் லஞ்சம் வாங்கி கொழுத்தவன்களும் சட்ட விரோதிகளும் 2 மாதம் அமைதியா இருந்தவர்கள் மீண்டும் தங்களுடைய பழைய வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஆட்சி வந்ததிலிருந்து சட்ட ஒழுங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மாதிரி தெரியல. ஏற்கனவே சமூக விரோதிகளுடைய செயலால தமிழகமானது அப்படியே கதி கலங்கி போயிருக்கிற இந்த தருணத்துல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் அமைச்சர்கள் சொல்ல, முதலமைச்சர் சொல்ல, ஏகப்பட்ட நீதிமன்றங்கள்ல இருந்து எல்லாம் கண்டித்த பிறகும் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போறது, அரசு அலுவலகத்துக்கு போறது, அப்புறம் நம்முடைய மருத்துவமனைக்கு போறது, எல்லா இடத்துலயும் போய் ஆய்வு நடத்துறோம்னு சொல்லிட்டு அலப்பறை பண்றது. ஸோ ஏற்கனவே சமூக விரோதிகளால் பயந்து கொண்டு இருந்த மக்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க ஆய்வு பண்றோம்னு சொல்லிட்டு அலப்பறை பண்றதுனால அதுலயும் பயந்து போயிருக்கின்றார்கள். இப்போ விஜய் ஆட்சி வந்ததுனால கூடுதலான நெருக்கடியும் கூடுதலான அச்சம் மட்டும்தான் மக்களுக்கு ஏற்பட்டிருக்குது. ஸோ நம்பி வாக்களித்த இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த ஏமாற்றத்தை அண்ணாமலை அவர்கள் மாற்றமாக கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையில தான் எல்லாரும் அண்ணாமலை பின்னாடி சென்று கொண்டு இருக்கின்றார்கள் என்று நல்லா தெரிகிறது. ஆனால் விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையிலிருந்து வந்தாரு, அதனாலேயே ஊடகமானது அவர் பின்னாடி போச்சு. இப்படி ஊடகம் விஜய் பின்னாடி வருது என்று தெரிந்துக்கிட்டு அந்த ஊடகத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விஜய் அவர்கள் நினைச்சாரு. அதன் மூலமாக களம் இறக்கி விட்டப்பட்டவர் தான் ஜெகதீஷ் பழனிசாமி. அந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் எங்க போனாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, லைவ் நேரலை மட்டுமே செய்யணும் என்று சொல்லிட்டு முதலாளிகள் எப்போதுமே சரி போட்ட முதலீட்டை எடுக்க வேண்டும் என்று நினைப்பாங்க, இல்லையா முதலீட்டை 2 மடங்கு ஆக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இப்போது ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் கொஞ்சம் நஷ்டத்துல தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனா விஜய் வந்த பிறகு நேரலை பண்ண வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த நஷ்டத்தை ஈடு பண்ணுகின்ற அளவுக்கு ஜெகதீஷ் பழனிசாமி எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஸ்வீட் பாக்ஸை கொடுத்தாரு. அதை வாங்கின ஊடகமானது நம்ம விஜயை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண முடியுமோ
அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, திமுக பொறுத்த வரைக்கும் நம்முடைய விஜய் அவர்களை எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாது. அதனால பாஜக அதிமுக வெற்றி பெறாது, திமுக வெற்றி பெற்றுவிடும். அதனால அதிமுக செய்திகளை ஒளிபரப்பு பண்றீங்களோ இல்லையோ, ஆனால் அதற்கு பதிலாக விஜய் செய்தியை ஒளிபரப்பு பண்ணுங்க, நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டதுனால ஊடகத்துக்கும் கொஞ்சம் துணிச்சல் வந்து விட்டது. ஏற்கனவே காசு வாங்கிட்டாங்க. இப்படி திமுக அனுமதி கிடைத்த பிறகு தாராளமாக ஒளிபரப்பு செய்தார்கள். அதனால விஜய்க்கு இருந்த செல்வாக்கை விட இந்த ஊடகம் நேரலை பண்ணதுனால பன்மடங்கு செல்வாக்காக விஜய்க்கு கூடி விட்டது. பட்டி தொட்டி எல்லாம் வந்து இந்த ஊடகம் தான் கொண்டு போய் சேர்த்தது. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா மூலமாக ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் விஜய் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நிஜமே கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? யார் யாரு கடந்த காலங்கள்ல என்னென்ன நிகழ்ச்சியை யூடியூப்லயோ இல்ல சமூக வலைதளத்தையோ பார்த்தாங்களோ அது மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணும். புதுசா விஜய் அவர்கள் வந்து பெரிய பெரிய செய்திகள்லாம் வந்து கட் பண்ணி போடுறாங்க. ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் அதை ப்ரொமோட் பண்றாரு சமூக வலைதளத்துல. ஒண்ணு நம்மளுக்கு அதெல்லாம் காட்டிடாது. ஆனால் ஊடகமானது டிவியை போட்டா எல்லா தொலைக்காட்சியும் விஜய் தொடர்பான செய்தியை ஏதாவது ஒரு விதத்துல கொண்டு வந்து சேர்த்தாங்க. விஜய் அவர்கள் வந்து வாக்கு கேட்டது சமூக வலைதளம் மூலமாகவா இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மூலமாகவா என்று பார்த்தா மெயின் ஸ்ட்ரீம் மூலமாகத்தான் அவர் வாக்கு கேட்டார். ஏன்னா எந்த மேடைக்கு போனாலும் சரி, குட்டீஸ் உங்க அங்கிளுக்காக, உங்க அண்ணனுக்காக, உங்க அப்பாக்காக, உங்க சித்தப்பாக்காக அப்படின்னு உறவு முறையை சொல்லி, உங்க வீட்டுல அப்பா அம்மா இருந்தா, தாத்தா பாட்டி இருந்தா, உங்க அண்ணன் இருந்தா எப்படி மிட்டாய்க்காக அழுவீங்களோ அந்த மாதிரி அழுது ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு மேடையில பேசினத இந்த மெயின் மீடியா தான் கொண்டு போய் சேர்த்தது. ஏன் இவ்வளவு விரிவாக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று காவல்துறையில வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறாரு. மாநாடு போடுறாரு. பெரிய பில்லியனர் கிடையாது, மில்லியனர் கிடையாது, கோட்டீஸ்வரன் கிடையாது. நம்ம அண்ணாமலை பின்னாடி நிக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களும் கிடையாது. அவங்களை ஆதரிக்கக்கூடிய விஷ்ணு ரெட்டியும் கிடையாது, அனில் ரெட்டியும் கிடையாது, சாதாரணமானவர்கள். ஆனா அவங்க எல்லாம் தன்னுடைய கை காசை போட்டு மாநாடு நடத்துறாங்க. இந்த ஊடக வெளிச்சமானது பெருசா அண்ணாமலைக்கு படவே இல்லை. அதனால நம்ம அண்ணாமலையிட்ட வைக்கின்ற ஒரே கோரிக்கை கேட்டீங்கன்னா, ஊடகத்துக்கு செய்தியை தாண்டி, நடுநிலை தன்மையை தாண்டி, இல்ல மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் தாண்டி இப்ப ஊடகத்துக்கு தேவைப்படுவது ஒன்றே ஒன்றுதான், காசு. அத தைரியமா வந்து ஊடகத்துக்கு வாரி இறைங்க. அப்படி வாரி இறைச்சிங்கன்னா கண்டிப்பாக காலையிலிருந்தே வந்து லைவ் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி லைவ் போட்டுருந்தான்னு வச்சுங்களேன், பட்டி தொட்டி எல்லாம் அண்ணாமலை 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 என்று சொல்லி இளைஞர் பட்டாளமானது உங்களை நோக்கி வந்திருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், ஊடகத்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வெற்றியானது உறுதியாகிறது. அதிமுகவுடைய அழிவுக்கும் அண்ணாமலையுடைய எழுச்சி மங்கி போனதுக்கும் காரணம் ஊடகம் மட்டும்தான். விஜய் வெற்றிக்கு திரை கவர்ச்சியும் தாண்டி ஊடகத்தினுடைய விளம்பரம் பெரிய பிளஸாக அமைந்தது. அதை அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு கைகொள்ள போறாருன்னு தெரியல. வி த லீடர்ஸ் இந்த மாநாடு எந்த அளவுக்கு பெருசா வெற்றி பெற போகுதுன்னு தெரியல. பொறுத்துந்து பார்த்துட்டு, ஏன்னா முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நம்ம விஜய் அவர்கள் நடத்தினாரு, பெரிய மாசாதான் இருந்தது. அதுக்கு இணையாக இருக்கணும் என்று வி த லீடர்ஸ் அமைப்பாளர்கள் வந்து எண்ணுகின்றார்கள். பார்க்கலாம் யாருடைய மாநாடு பெருசா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுல ரெய்டு நடத்த வந்துட்டாங்க. அவரு சிங்கப்பூருக்கு 25ஆம் தேதியே போக வேண்டியதா இருந்ததாம். ஆனா காவல்துறை வந்துட்டாங்க, ரெய்டு நடத்த போறேன்னு என்று சம்மன் எடுத்துக்கிட்டு. லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்த பிறகு, ஏன்பா நான் மருத்துவத்துக்காக சிங்கப்பூர் போனோம்பா, அதனால இன்னைக்கு ரெய்டு பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நாளைக்காவது நான் டிக்கெட்டை மாத்தி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதனால ஒரே நாள்ல ரெய்டு பண்ணி முடிச்சிட்டாங்களாம். மறுநாள் 2026 ஜூன் மாதம் 26 டிக்கெட்டை ரெடி பண்ணிக்கிட்டு அவர் சிங்கப்பூர்ல போயிட்டு மருத்துவ சிகிச்சை செய்தாராம். ஆனா இங்க முதலமைச்சர்லேருந்து மற்றும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்களும் சமூக வலைதளவாசிகளும் மெயின் மீடியாவும் கைதுக்கு பயந்துகிட்டு தான் ஓடி போய் எங்க சிங்கப்பூர்ல படுத்துக்கிட்டாரு மருத்துவமனையில அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணாங்களாம், உண்மைக்கு புறம்பா பேசினாங்களாம். ஆனால் நான் சிங்கப்பூர் போறது இது முதன்முறை கிடையாது. எனக்கு உடல்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு தெரியுமா அப்படின்னு ஆதாரங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்காட்டி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கும் இது போய் சேரணும் என்பதற்காக ஏர்போர்ட்டிலே பெருசா விளக்கம் அளித்தாரு. நம்முடைய ஏவா வேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 15ஆம் தேதியே வந்து சிங்கப்பூர் போறதுக்காக டிக்கெட்டை புக் பண்ணிட்டாங்களாம்.
16ஆம் தேதியே கன்ஃபார்ம் ஆகி போயிடுச்சாம். மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அதற்கு முன்பாகவே ஒப்புதல் கேட்டிருந்தாராம். அதே மாதிரி ஒப்புதல் கேட்டதுனால விசா அப்ளை பண்ணாராம். விசா 16ஆம் தேதியே வந்து விட்டதாம். நீங்க கிட்டத்தட்ட 26க்கு பிறகு சிங்கப்பூர் வரலாம் என்று சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் ரைடு வந்ததுனால போக முடியாத ஒரு நிலை இருந்தது. ஒரு நாள் தாமதமாக தான் போய் சேர்ந்தாராம். அதனால ரைடுக்கெல்லாம் பயந்து நான் போகல. 2வது சம்மன் அனுப்பியிருக்காங்களே அதுக்கு பயந்தெல்லாம் நான் போகவே இல்லை. நான் சிங்கப்பூர் போக வேண்டும் என்று டிக்கெட்டு 16ஆம் தேதி ஜூன் மாதம் 16ஆம் தேதியே புக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரனை பொறுத்த வரைக்கும் எப்போதும் பயப்படுவதே கிடையாது. அரசியலை அரசியலாக எதிர்கொள்வோம். எங்களுக்கு என்ன பயம் இருக்கிறது? எங்களை ஓட ஒளிய சொல்லி எங்களுடைய தலைவர் எப்போதும் எங்களை பழக்கவில்லை. திமுக காரன் எவ்வளவு வேதனையா இருந்தாலும் எதிர்கொண்டு அதை சமாளித்து விடுவான் அப்படின்னு வந்து ஏவா வேலு அவர்கள் சொன்னாரு. சரி, சிங்கப்பூர் போனாரு, அவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து அலர்ஜி பிரச்சனை இருக்குதான். உணவுகள் சாப்பிட்டா தடிப்பா வந்துடும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொறி வந்துடும், சில பேருக்கு அரிப்பு வந்துடும், சில பேருக்கு வாந்தியே வந்துடும், சில பேருக்கு தும்பல் வரும். இப்படி அலர்ஜி இருக்கு இல்லையா, அந்த அலர்ஜி வியாதியும் இருக்கிறதா, ஆற்று பிரச்சனையும் இருக்கிறதா, 2வது நரம்பு பிரச்சனையும் இருக்குதா, வயிற்று பிரச்சனையும் இருக்கிறதா. இப்படி 4 பிரச்சனைகள் ஏவா வேலுக்கு இருக்கிறதா. இப்படி 4 பிரச்சனை இருப்பதனால சரியா சாப்பிட கூட முடியலையாம். 2016 இருந்தே வந்து சிங்கப்பூர்ல தான் பார்த்துட்டு இருக்காராம். ஏன் 2016 இருந்து சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏவா வேலு நீலாம் மருத்துவமனை மருத்துவ கல்லூரி வச்சிருக்கிற, அங்கெல்லாம் மருத்துவம் பார்க்காம சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டே நீ என்னடா மனுஷே அப்படின்னு கிண்டல் பண்றாங்கல்ல. அதனால நான் என்ன 2016 என்ன மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வச்சிருந்தேன், இப்பதான் வச்சிருக்கிறேன். அதனால நான் வழக்கமா எங்க பாக்குறனோ அப்ப பாத்துக்கிறேன். நான் என்னுடைய ஆற்று பிரச்சனை, என்னுடைய வயிற்று பிரச்சனை, என்னுடைய நரம்பு பிரச்சனை, என்னுடைய அலர்ஜி பிரச்சனைய அப்படின்னு வந்து ஏவா வேலு அவர்கள் வந்து விளக்கம் அளித்தாருங்க. பிறகு 3ஆம் தேதி ஆஜராக முடியாததுக்கு காரணம் மருத்துவ பிரச்சனைகள் தான் என்று ஏவா வேலு அவர்கள் சொன்னாரு. 2016 போயிருக்கின்றாராம், 2023 சிங்கப்பூர் போயிருக்கின்றாராம். இப்ப 2026 சிங்கப்பூர் போறதுக்காக டிக்கெட் போட்டு வச்சிருந்தாங்களா, அதுக்குள்ள ரைடு வந்தது. ரைடு முடிச்சுட்டு போனாராம். 3ஆம் தேதி ஆஜராக சொன்னாங்களாம். 3ஆம் தேதி ஆஜராக முடியாது அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஏவா வேலு அவர்களை கைது பண்றதுக்காக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களாம். என்னப்பா இது ஆகும்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துறீங்க, நான் வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு திரும்ப போறேன், அதனால லுக் அவுட் நோட்டீஸை வந்து திரும்ப பெறணும். என்னுடைய மருத்துவ விஷயங்கள் அத்தனையுமே வந்து 9ஆம் தேதியோட முடிவடைஞ்சு விடும். அதற்கு பிறகு எப்போது ஆஜராக சொன்னாலும் சரி, நீதிமன்றத்தில் நான் ஆஜராகின்றேன், இல்லை விசாரணைக்கு ஆஜராகின்றேன் அப்படின்னு ஏவா வேலு அவர்கள் உத்தரவாதம் கொடுத்தாராம். அதனாலதான் வந்து நீதிமன்றமானது ஜூலை மாதம் 15ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை போய் ஆஜராங்கப்பா அப்படின்னு சொல்லி இருக்கின்றார்களாம். அது மட்டும் இல்ல, ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே வாயால சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கானுங்க. ஒருவேளை நீதிமன்றம் 15ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் தப்பிச்சு போயிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடுப்பு காவல்ல கைது பண்ணி வைப்போம் அப்படின்னு கைது பண்ணாங்கன்னா என்ன பண்றதுக்காக நம்முடைய ஏவா வேலு அவர்கள் பாருங்க, என்னைக்கு பிளைட் டிக்கெட் எடுத்திருக்கேன் முதல்ல காட்டுறார். அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் என்னைக்கு போனேன் பாருங்க அப்படின்னு. 3வது அலர்ஜிக்காக என்ன டெஸ்ட் எடுத்தேன் பாருங்கன்னு காட்டுறாரு. பிறகு நரம்பு பிரச்சனைக்காக என்ன மாதிரியான டெஸ்ட் எடுத்திருக்கேன், எத்தனை நாள் ஓய்வு எடுத்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அலர்ஜிக்காக 3 நாள் அவருக்கு வந்து டெஸ்ட் எடுத்தாங்களாம். ஒவ்வொரு நாள் டெஸ்ட்டும் அடுத்த 3 நாள் பொறுத்து தான் அதை கண்காணித்து பார்த்து ரிசல்ட் கொடுப்பாங்களாம். அப்படி பார்க்கும்போது அலர்ஜிக்கே 9 நாள் ஆயிடுச்சா. ஏன்னா ஏன் இத்தனை நாள் போனேன், ஆற்று பிரச்சனை எல்லாம் இப்போதெல்லாம் காலைல போனா மதியம் திரும்பி வந்துடுறாங்கல்ல, பொழுதுக்கு வந்துடுறாங்கல்ல, ஏன் இத்தனை நாள் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுக்காக தான் அலர்ஜி பிரச்சனைக்கு 9 நாள் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. பிறகு ஆற்று பிரச்சனைக்காக என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினேன் அதுக்கான ஆதாரம் காட்டினாரு. ஸோ இதெல்லாம் வந்து மீடியாக்கள்ல காட்டுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை லஞ்ச ஒழிப்புத்துறையில ஆஜராகின்ற பொழுது பாருங்க, நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையானது என்னை கைது பண்ண முற்பட்டது, நான் வந்து ஆதாரங்களை காட்டினேன், அந்த ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, போர்ஜரி என்று சொல்றாங்க, சித்தரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. தமிழக காவல்துறையானது திமுக காரனை பழி வாங்குவதற்காகத்தான் கொடுத்த ஆதாரங்களை வந்து ஏற்றுக்கொள்ளாம கைது பண்றாங்க அப்படின்ற பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது இல்லையா. அதுக்காக தான் முன்னாடியே ஆதாரத்தை காட்டிட்டாரு. அதோட முதலமைச்சருக்கு நான்லாம் ஓடி ஒளியில பாரு உண்மையாக மருத்துவம் தான் பார்த்தேன் அப்படின்றதுக்காகவும் இந்த ஆதாரங்களை காட்டினாரு. மொத்தத்துல உண்மையாகவே நான் மருத்துவத்துக்காக தான் போனேன் அப்படின்னு வந்து ஏவா வேலு அவர்கள் சொல்றாரு. கண்டிப்பாக மருத்துவம் மட்டுமே சிங்கப்பூர்ல போய் பார்த்திருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறையானது ஆஜராக சொல்லியிருக்குது. என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க எடுத்துட்டு போனோம், எல்லாவற்றையும் வந்து காவல்துறையில் இருக்கிறவங்களே வந்து ஏவா வேலுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் இத்தனை நாள் சிங்கப்பூர்ல இருந்தாரு. இப்ப தைரியமா போய் ஆஜராவாரு. ஏற்கனவே வந்து காவல்துறை ரைடு நடத்தணும் என்று சொன்ன பிறகு
அங்க இருக்கின்ற காவல்துறை பற்றி ஏவா வேலு அவர்கள் சொல்லுகின்ற போது, ஏங்க 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க கீழே தானே இவங்க எல்லாம் வேலை பார்த்தாங்க, இவங்களை கண்டு நாம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க ரெய்டு பண்ணுங்க, ஒத்துழைப்பு நல்குகின்றேன் என்று நானா வந்து வீட்டை கூட்டுமை காட்டினங்க அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தபார்பா விஜய், நீ என் வீட்டுக்கு ரெய்டு அனுப்பலாம்னு நினைக்கிற, சம்மன் அனுப்பி என்னை விசாரிக்கலாம்னு பாக்குற, ஆனா இன்னும் காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் எங்களுக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. நீ என்ன பண்ண போற, என்ன கேள்வி கேட்க போற, எதை பற்றி விசாரிக்க போறலாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா தைரியமா வந்து ஆதாரத்தெல்லாம் அவங்க கிட்ட காட்டிட்டு எஸ்கேப் ஆயிடும். பாக்குறியா நீ என்னை கைது பண்ண முடியுமா அப்படின்னு சவால் வர்ற மாதிரி தான் தெரியுது. உண்மையாகவே திமுக காரனை தொட்டு பார்க்க முடியாது இன்னும் 2 வருஷத்துக்கு. ஏன்னா திமுக ஆதரவு மனநிலையானது இப்ப தொடர்ந்து கொண்டே இருக்குது காவல்துறை கிட்ட. அதெல்லாம் மறையறதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டு காலம் ஆகும். அதற்கு பிறகுதான் நம்ம சொல்ற திமுக காரணங்கள்லாம் நம்ம விஜய் அவர்களால் கைது பண்ண முடியும், உண்மையாக விசாரிக்க முடியும். இப்போ கைது பண்ணலாம்னு நினைக்கலாம், ஆனா காவல்துறையை எல்லா இன்டிமேஷனும் கொடுத்துரும். 2வது, எந்த வழக்கு போட்டாலும் இந்த வழக்குல இருந்து எப்படி தப்பிக்கணும் என்றதுக்கான வழிமுறையும் காவல்துறையும் சொல்லிவிடும். அவ்வளவு விசுவாசங்கள் காவல்துறையில இன்னைக்கு திமுகவுக்கு தொடர்ந்து கொண்டு இருக்குது. அதனால ஆரம்ப காலகட்டத்தில் ஆட்சி போன ஆரம்ப காலகட்டத்தில் திமுக காரனை தொட்டு பார்க்க முடியாது அப்படின்ற என்னுடைய கருத்து. ஏவா வேலு அவர்கள் ஆதாரத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் கைது பண்ணுவாங்களா இல்ல கண்டுக்காம விட்டுருவாங்களான்னு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.